வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நவகிரகங்களின் சஞ்சாரத்தின்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்கப் போகிறது என்பதை இந்த விரிவான தொகுப்பில் காண்போம். இந்த மாதம் கிரக நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை துல்லியமாக ஆராய்ந்து வழங்கியுள்ளோம். மேஷம். ஜூன் மாதத்தில் மேஷ ராசியினருக்கு கலவையான பலன்களை கிடைக்கும். கிரகங்களின் நகர்வுகள் சில சவால்களை முன்வைத்தாலும் உங்கள் விடாமுயற்சி அவற்றை கடக்க உதவும். வேலையில் திடீர் இடமாற்றம் அல்லது தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரித்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் மன அமைதியை குலைக்கக்கூடும். பொறுமையே இந்த மாதத்தின் தாரக மந்திரம் என்பதை நினைவில் கொள்க. தொழில். உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் அல்லது நிர்வாக ரீதியான இடமாற்றங்கள் ஏற்படலாம். உங்கள் விருப்பத்திற்கு மாறான கூடுதல் பொறுப்புகள் சுமத்தப்படலாம். இது பணிச்சுமையை அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. கல்வி. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டம் இது. கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒரு அட்டவணை போட்டு படிப்பது சிறந்தது. முழுமையான வெற்றியை பெற கடின உழைப்பும் கூடுதல் நேரமும் தேவைப்படும். குடும்பம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. சிறிய கருத்து வேறுபாடுகள் கூட பெரிய வாக்குவாதங்களாக மாற வாய்ப்புள்ளதால் அமைதி காப்பது வீட்டின் மகிழ்ச்சியை தக்க வைக்க உதவும். காதல் மற்றும் திருமணம். துணையுடன் தேவையற்ற ஈகோ தொடர்பான சிக்கல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது பிணைப்பை பலப்படுத்தும். திருமண பேச்சுக்கள் இந்த மாதம் சற்று தாமதமாகலாம். ஆரோக்கியம். நோய் மற்றும் எதிர்ப்பு சக்தி சற்று குறைய வாய்ப்புள்ளதால் பருவகால நோய்கள் தாக்கலாம். முறையான சத்தான உணவு, போதுமான உறக்கம் மற்றும் யோகா பயிற்சி செய்வது உடல் நலத்தை பாதுகாக்க உதவும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இது உங்களுக்கு துணிச்சலை வழங்கும். அதிர்ஷ்ட எண் 9. இது உங்கள் காரிய சித்திக்கு உதவும். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். செவ்வாய் தோறும் வழிபடுவது சிறப்பு. பரிகாரம். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று 108 முறை ஓம் மந்தாய நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கவும். இது சனியின் தாக்கத்தை குறைத்து நிம்மதியை தரும். ரிஷபம். ரிஷப ராசியினருக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் நேர்மறையான மற்றும் உற்சாகமான மாதமாக அமையும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் அருளால் செல்வ செழிப்பு கூடும் மற்றும் வசதி வாய்ப்புகள் பெருகும். நீங்கள் எடுக்கும் தைரியமான முடிவுகள் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றியை தேடித்தரும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இப்போது வேகம் எடுக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இது உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். தொழில். தொழில் நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செய்ய நேரிடும். இந்த பயணங்கள் புதிய வாய்ப்புகளை திறக்கும். புதிய வணிக யுக்திகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் உங்கள் தொழிலில் பெரும் லாபத்தை தேடித்தரும். கல்வி. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் மிக சிறப்பான வெற்றியை பெறுவீர்கள். ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கல்வி பயில்பவர்களுக்கு இது பொற்காலம். கல்வியில் உயர்மட்ட நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். குடும்பம். குடும்ப உறுப்பினர்களின் அன்பையும் முழு நம்பிக்கையையும் பெறுவீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படலாம். உங்கள் பேச்சில் இருக்கும் இனிமை உறவுகளுக்குள் இருந்த கசப்புணர்வை நீக்கும். காதல் மற்றும் திருமணம். சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் காதல் உறவுகள் மகிழ்ச்சிகரமாகவும் இனிமையாகவும் அமையும். திருமண வாழ்வில் பரஸ்பர அன்பும் நல்லிணக்கமும் உண்டாகும். புதுமண தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் கூடும். நிதி. எதிர்பாராத பணவரவு மற்றும் பழைய கடன்கள் வசூலாகும் யோகம் உண்டு. எனினும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் சேமிப்பில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தினால் எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இது மன அமைதியை தரும். அதிர்ஷ்ட எண் 6. இது உங்கள் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும். வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை வழிபாடு செல்வத்தை தரும். பரிகாரம். வியாழக்கிழமை தோறும் 108 முறை ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கவும். இது உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கும். மிதுனம். மிதுன ராசியினருக்கு இந்த மாதம் பலவிதமான மாற்றங்கள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும்
தனிப்பட்ட வாழ்க்கையில் சில கவலைகள் வாட்டலாம். குறிப்பாக தந்தையின் உடல்நலம் மற்றும் திடீர் குடும்ப செலவுகள் உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். நாராயணியம் பாராயணம் செய்வது உங்களுக்கு தேவையான மன வலிமையையும் தெளிவையும் வழங்கும். தொழில் பணியிடத்தில் பணிச்சுமை மற்றும் வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கும். ஆனால் கூட்டாண்மை தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான லாபத்தையும் புகழையும் பெற்றுத்தரும். புதிய முதலீடுகளுக்கு இது ஏற்ற மாதம். கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்முறை படிப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் திருப்பு முனையாக அமையும். புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் கூடும். ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பம் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவும். எனினும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிட வேண்டியிருக்கும். இது உங்களை சற்று சோர்வடைய செய்யலாம். காதல் மற்றும் திருமணம் சனியின் பார்வையால் நீங்கள் உங்கள் துணையிடம் அதிக அர்ப்பணிப்புடனும் விசுவாசத்துடனும் நடந்து கொள்வீர்கள். இது உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். திருமண வாழ்வில் சில பொறுப்புகள் கூடும். நிதி மூதாதையர் சொத்துக்கள் அல்லது பங்கு சந்தை மூலம் எதிர்பாராத வருமானம் வர வாய்ப்புள்ளது. அதே சமயம் மருத்துவ செலவுகள் அல்லது வீட்டை பராமரிப்பதற்கான செலவுகள் உங்கள் சேமிப்பை கரைக்கலாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இது உங்கள் அறிவுத்திறனை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட எண் 5. இது தகவல் தொடர்பில் வெற்றியை தரும். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. புதன்கிழமை துளசி அர்ச்சனை செய்வது சிறப்பு. பரிகாரம் மன அமைதிக்காக தினமும் நாராயணியம் பாராயணம் செய்யவும் அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கவும். கடகம் கடக ராசியினருக்கு ஜூன் மாதம் மிதமான மற்றும் சாதாரண பலன்களையே தரும். வாழ்க்கையில் சில பகுதிகளில் முன்னேற்றம் இருந்தாலும் சில பகுதிகளில் தேக்க நிலை காணப்படலாம். வேலையில் சில தவிர்க்க முடியாத மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சில சமயங்களில் மனநிறைவு குறைவாகவும் ஒருவித பயமும் ஏற்படலாம். நிதானமான மற்றும் பொறுமையான அணுகுமுறை மட்டுமே பெரிய சிக்கல்களில் இருந்து உங்களை காக்கும். தொழில் வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அல்லது பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். ஆனால் உள்நாட்டில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை காரணமாக வேலையை மாற்றலாம் என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றும். கல்வி புதனின் பயிற்சி மாற்றங்களினால் மாணவர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த சற்று சிரமப்படலாம். பாடங்களை புரிந்து கொள்வதில் தாமதம் ஏற்படலாம் என்பதால் ஆசிரியர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. குடும்பம் சுக்கிரனின் சாதகமான பலத்தால் குடும்ப உறவுகள் தற்காலிகமாக வலுப்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். எனினும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காதல் மற்றும் திருமணம் ராகு கேதுவின் நிலையால் துணையுடன் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட தேவையற்ற வாக்குவாதங்கள் வரலாம். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை தவிர்த்து விட்டு கொடுத்து போவது உறவை நீண்ட காலம் காப்பாற்றும். ஆரோக்கியம் கால்வலி, பாத எரிச்சல் அல்லது கண்கள் தொடர்பான உபாதைகள் வரலாம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உணரப்படும் என்பதால் சத்தான உணவுகளையும் தகுந்த ஓய்வையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இது மன தெளிவை அளிக்கும். அதிர்ஷ்ட எண் 2. இது கற்பனை திறனை தூண்டும். வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் ராகு பகவான். சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு தடைகளை நீக்கும். பரிகாரம் தினமும் 11 முறை ஓம் ரகவே நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கவும். இது தேவையற்ற குழப்பங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். சிம்மம் சிம்ம ராசியினருக்கு இந்த மாதம் பல போராட்டங்களுக்கு பிறகு பெரிய வெற்றிகள் வந்து சேரும். கிரகங்களின் நிலை உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதே சமயம் சில சவால்களையும் வழங்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வந்தாலும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் போட்டி மற்றும் மேலதிகாரிகளின் அழுத்தம் அதிகமாக இருக்கும். சூரியனின் அருள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஆதித்ய ஹிருதயம் போன்று ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது உங்கள் பாதையில் உள்ள தடைகளை தகர்க்கும். தொழில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனால் தொழிலில் புதிய போட்டியாளர்கள் உருவாவதால் அவர்களை சமாளிப்பதில் அதிக உழைப்பையும் நேரத்தையும் செலவிட வேண்டியிருக்கும். கல்வி சனியின் பார்வையால் மாணவர்கள் கல்வியில் ஒருவித மந்த நிலையை அல்லது கவனச்சிதறலை உணரலாம். அதிகாலையில் எழுந்து படிப்பது மற்றும் யோகா செய்வது
உங்கள் ஒருமுகப்படுத்தும் திறனை மேம்படுத்தும். குடும்பம். ஈகோ அல்லது அதிகார போக்கினால் குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஏற்படலாம். மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுத்தால் மட்டுமே வீட்டில் அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடலில் தாமதம் ஏற்படலாம். திருமணம். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு மன சங்கடங்கள் வர வாய்ப்புள்ளது. ஆனால் திருமணமாகாத இளைஞர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூட அதிக வாய்ப்புகள் உள்ளன. நிதி. தேவையற்ற குடும்ப செலவுகள் அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதால் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம். நிதி நிலைமையை சீராக வைத்திருக்க சிக்கனத்தை கடைபிடிப்பதும் வரவு செலவு கணக்கை வைத்திருப்பதும் நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இது உங்கள் ஆளுமை திறனை உயர்த்தும். அதிர்ஷ்ட எண் 1. இது தலைமை பண்பை வழங்கும். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மகத்தான பலனை தரும். பரிகாரம். தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும். இது உங்கள் ஆரோக்கியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாக்கும். கன்னி. கன்னி ராசியினருக்கு இந்த மாதம் ஒரு கலவையான சூழலை நிலவும். ஒரு புறம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் மற்றும் லாபங்கள் காணப்பட்டாலும் மறுபுறம் தொழில் ரீதியாக நீங்கள் அதிகப்படியான உழைப்பையும் தியாகத்தையும் வழங்க வேண்டியிருக்கும். உங்கள் திட்டமிடல் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்ட வேண்டும். குறிப்பாக முறையான உணவு பழக்கம் மற்றும் சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். தொழில். நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கேற்ற உடனடி அங்கீகாரம் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் என்பதால் புதிய முதலீடுகளை சற்று யோசித்து செய்வது நல்லது. சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். கல்வி. இந்த மாதம் உங்கள் கற்றல் திறன் மற்றும் கவனிக்கும் திறன் மிக சிறப்பாக இருக்கும். கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொள்வீர்கள். உயர்கல்வியில் சாதனைகள் படைக்க இது ஏற்ற தருணம். குடும்பம். குடும்ப உறுப்பினர்களிடையே சொத்து அல்லது நிதி தொடர்பான சிறிய வாக்குவாதங்கள் வரலாம். பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது குடும்ப ஒற்றுமையை காப்பாற்ற உதவும். காதல் மற்றும் திருமணம். உங்கள் அன்பான அணுகுமுறை மற்றும் பேச்சால் துணையின் நம்பிக்கையை பெற்று உறவை மேலும் வலுப்படுத்துவீர்கள். திருமண வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். வாழ்க்கை துணையின் மூலம் சில ஆதாயங்கள் உண்டு. நிதி. எதிர்பாராத பண ஆதாயங்கள் மற்றும் கமிஷன் மூலம் வருமானம் வர வாய்ப்புள்ளது. பழைய பாக்கிகள் வசூலாகும். எனினும் தெரியாத நபர்களுக்கு பணம் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது உங்கள் நிதி நிலைக்கு நல்லது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இது உங்கள் புத்தி கூர்மையை வளர்க்கும். அதிர்ஷ்ட எண் 5. இது வியாபாரத்தில் லாபத்தை தரும். வழிபட வேண்டிய தெய்வம் கேது பகவான். விநாயக பெருமானை வழிபடுவது கேதுவின் தோஷத்தை குறைக்கும். பரிகாரம். தினமும் 11 முறை ஓம் கேதுவே நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கவும். செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மன தைரியத்தை அளிக்கும். துலாம். துலாம் ராசியினருக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் சாதகமான மற்றும் ஒளிமயமான மாதமாக அமையும். வாழ்க்கையின் பல துறைகளில் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் நீண்ட நாள் கனவான வெளிநாடு செல்லும் யோகம் இப்போது கைகூடும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். பொருளாதார ரீதியாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும். தொழில். புதிய வணிக ஒப்பந்தங்கள் தடையின்றி கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் அல்லது பெரிய அளவிலான ஊதிய உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. உங்கள் ஆலோசனைகள் மேலதிகாரிகளால் ஏற்கப்படும். கல்வி. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதற்கு இது ஒரு பொற்காலம். நீங்கள் கடினமாக உழைத்ததற்கான பலனை இப்போது அறுவடை செய்வீர்கள். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பம். உறவினர்களிடையே இருந்த கசப்புகள் நீங்கி நெருக்கம் கூடும். சுப காரியங்கள், மொட்டையடித்தல் அல்லது காது குத்துதல் போன்ற விசேஷங்கள் வீட்டில் கைகூடும். பிள்ளைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள். காதல் மற்றும் திருமணம். காதல் உறவில் இதுவரை இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் மிக எளிதாக வெற்றியடைந்து சுலபமான முடிவுகளை எட்டும். நிதி. தொழிலில் குறிப்பிடத்தக்க லாபம் மற்றும் புதிய வருமான வழிமுறைகள் உருவாகும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் என்பதால்
பழைய கடன்களை அடைப்பீர்கள். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இது உங்கள் வசீகரத்தை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 6. இது உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்தும். வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். தினமும் விநாயகர் அகவல் படிப்பது சிறந்தது. பரிகாரம்: தினமும் 11 முறை ஓம் கணேசாய நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கவும். வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி வழிபடவும். விருச்சிகம். விருச்சிக ராசியினருக்கு இந்த மாதம் ராகுவின் சஞ்சாரத்தால் சில சவாலான மற்றும் சராசரி பலன்களே கிடைக்கும். இதிலும் ஒருவித தயக்கம் அல்லது குழப்பம் ஏற்படலாம். எனினும் கிரகங்களின் பிற மாற்றங்கள் உங்களுக்கு சவால்களை சந்திக்கும் மன வலிமையை வழங்கும். நிதி ரீதியாக சில கடினமான ஆனால் முக்கியமான முடிவுகளை எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். பொறுமையும் நிதானமும் உங்களை இந்த மாதம் காக்கும். தொழில். பணிச்சூழலில் வேலைப்பளு மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. தொழிலில் சில நிச்சயமற்ற சூழல்கள் நிலவும் என்பதால் எதிலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது அவசியம். கல்வி. மாணவர்கள் படிப்பில் வழக்கத்தை விட அதிக கவனம் செலுத்த வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்துவது சவாலாக இருக்கலாம். பெரிய தேர்வுகள் அல்லது போட்டித் தேர்வுகளை சற்று தள்ளி வைப்பது அல்லது அதிக தயாரிப்புடன் எதிர்கொள்வது நல்லது. குடும்பம். பிள்ளைகளின் எதிர்காலம் அல்லது அவர்களின் படிப்பு குறித்த கவலைகள் உங்களை வாட்டலாம். குடும்ப பிரச்சனைகளை உணர்ச்சி வசப்படாமல் சுமூகமாக பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள். வீண் வம்புகளை தவிர்க்கவும். காதல் மற்றும் திருமணம். துணையுடன் பரஸ்பர புரிதல் அதிகரித்து நெருக்கம் உண்டாகும். காதலில் இருந்த தடைகள் விலகி உறவு ஆனந்தமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. நிதி. பெரிய முதலீடுகள் செய்ய திட்டமிடுபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். பழைய சொத்துக்கள் விற்பனை மூலம் லாபம் ஈட்ட வாய்ப்புண்டு. கையிருப்பு பணம் திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இது உங்கள் தன்னம்பிக்கையை தூண்டும். அதிர்ஷ்ட எண் 9. இது உங்கள் காரியங்களை வெற்றியாக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் கேது பகவான். செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறந்த பலனை தரும். பரிகாரம்: தினமும் 27 முறை ஓம் கேதவே நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கவும். சிவபெருமான் கோவிலில் அபிஷேகம் செய்வது மன அமைதியை தரும். தனுசு. தனுசு ராசியினருக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் ரீதியாக பல புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தேடித்தரும். உங்களின் ஆளுமை திறன் மேலோங்கும். எனினும் குடும்ப விவகாரங்கள் மற்றும் நிதி மேலாண்மையில் நீங்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களை நெருங்காது என்பது ஒரு ஆறுதலான விஷயம். தொழில். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, கௌரவம் மற்றும் இதர சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலதிகாரிகள் உங்கள் கடின உழைப்பை அங்கீகரிப்பார்கள். தொழிலில் கூட்டாளிகளுடன் சுமூகமான உறவு நிலவும் மற்றும் லாபம் அதிகரிக்கும். கல்வி. ஒருவித நேர்மறையான சிந்தனை குறைந்தால் படிப்பில் ஆர்வம் குறையலாம். கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இலக்குகளை நிர்ணயித்து படிப்பது அவசியம். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு வெற்றி அளிக்கும். குடும்பம். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருங்கிணைப்பு குறைபாடு அல்லது சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக சகோதர சகோதரிகளுடன் பேசும்போது வாக்குவாதங்களை தவிர்ப்பது உறவு சிக்கல்களை தவிர்க்கும். நிதி. வருமானம் வந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் அல்லது கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். பண மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை சற்று தள்ளி போடவும். ஆரோக்கியம். வேலைப்பளு காரணமாக மன அழுத்தம் மற்றும் அவ்வப்போது சளி இருமல் போன்ற தொந்தரவுகள் வரலாம். முறையான உணவு, உடற்பயிற்சி மற்றும் போதுமான ஓய்வு உங்கள் உடல்நிலையை சீராக வைத்திருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இது உங்கள் ஞானத்தை வளர்க்கும். அதிர்ஷ்ட எண் 3. இது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி. வியாழனன்று மஞ்சள் நிற மலர்களால் பூஜிப்பது சிறப்பு. பரிகாரம்: வியாழக்கிழமையன்று ஏழை எளியவர்களுக்கு அல்லது மாணவர்களுக்கு உணவு மற்றும் கல்வி உபகரணங்களை தானமாக வழங்கவும். மகரம்.
மகர ராசியினருக்கு ஜூன் மாதம் மிதமான அல்லது சராசரி பலன்களை தரும் ஒரு மாதமாகும். உத்தியோகத்தில் ஓரளவிற்கு அங்கீகாரம் கிடைத்தாலும் குடும்பத்தில் நிலவும் கூடுதல் பொறுப்புகள் மற்றும் நிதிச்சுமைகள் உங்களை சற்று நெருக்கடியில் தள்ளலாம். குடும்ப செலவுகளை ஈடுகட்ட கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகலாம் என்பதால் எச்சரிக்கை தேவை. யோகா மற்றும் தியான பயிற்சிகள் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை தரும். தொழில் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் மற்றும் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் தொழிலில் பெரிய அளவிலான முதலீடுகளை செய்யவோ அல்லது மாற்றங்களை எதிர்பார்க்கவோ இது ஏற்ற தருணம் அல்ல. இருக்கும் தொழிலை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். கல்வி மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதை தவிர்த்து தங்கள் வழக்கமான பாடங்களில் அதிக கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லது. கடினமான பாடங்களை திட்டமிட்டு படிப்பது தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற உதவும். குடும்ப பொறுப்புகள் திடீரென அதிகரிப்பதால் மனதளவில் ஒருவித சுமையை உணர்வீர்கள். உறவினர்களுடன் சிறிய மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புள்ளது. எதையும் பேசி தீர்ப்பது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். காதல் மற்றும் திருமணம் இந்த மாதத்தில் திருமண முயற்சிகளில் சில தடைகள் அல்லது மங்களகரமான பலன்கள் சற்று குறைவாகவே இருக்கும். காதலிப்பவர்கள் தங்கள் துணையுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உறவை காக்கும். ஆரோக்கியம் மன உளைச்சல் காரணமாக தூக்கமின்மை அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம். தியானம், பிரார்த்தனை மற்றும் மூச்சு பயிற்சி செய்வது உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இது உங்கள் பொறுமையை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 8. இது ஸ்திரத்தன்மையை வழங்கும். வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான். சனிக்கிழமையன்று எள்தீபமேற்றி வழிபடுவது கஷ்டங்களை குறைக்கும். பரிகாரம் தினமும் 108 முறை ஓம் மந்தாய நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கவும். ஏழைகளுக்கு பழைய ஆடைகள் அல்லது அன்னதானம் செய்வது தோஷங்களை நீக்கும். கும்ப ராசியினருக்கு இந்த ஜூன் மாதம் சவால்கள் மற்றும் பொறுப்புகள் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் திட்டமிட்டு செயல்படுத்துவது மிகவும் அவசியம். தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தடைகள் வரலாம் என்பதால் பொறுமை தேவை. புதிய முயற்சிகள் அல்லது பெரிய அளவிலான மாற்றங்களை இந்த மாதம் தவிர்ப்பது உத்தமம். சனியின் ஆட்சி பலம் உங்களுக்கு தேவையான மன உறுதியை வழங்கும். தொழில் பணியிடத்தில் போட்டிகள் மற்றும் சக ஊழியர்களின் அழுத்தம் அதிகமாக இருக்கும். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகும். புதிய தொழில்களை தொடங்கவோ அல்லது வேலையை மாற்றவோ இது சரியான நேரமல்ல. கல்வி மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு ஆசிரியர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. கல்வியில் அதிக முயற்சி எடுத்தால் மட்டுமே சராசரி மதிப்பெண்களை பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை சற்று குறையலாம். உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தை தடித்தால் பிரிவினைகள் உண்டாகலாம். குடும்பத்தினருடன் இணக்கமாக செல்ல நீங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். காதல் மற்றும் திருமணம் காதல் உறவில் ஒருவரையொருவர் சந்தேகப்படும் சூழல் உருவாகலாம். இது விரிசலுக்கு வழிவகுக்கும். திருமண பேச்சுக்களை தள்ளி போடுவது நல்லது. உறவுகளில் சமரசம் செய்து கொள்வது அமைதியை தரும். நிதி வருமானம் சீராக தெரிந்தாலும் சேமிப்பு என்பது இந்த மாதம் ஒரு பெரும் சவாலாகவே இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நிதி நெருக்கடியில் சிக்க நேரிடும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. இது மன வலிமையை தரும். அதிர்ஷ்ட எண் 8. இது நீதியை நிலைநாட்டும். வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவான் மற்றும் கால பைரவர். அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு செய்வது பாதுகாப்பை தரும். பரிகாரம் தினமும் 108 முறை ஓம் மந்தாய நமக என்ற மந்திரத்தை ஜபிக்கவும். காகத்திற்கு தினமும் சாதம் வைப்பது உங்கள் கஷ்டங்களை குறைக்கும். மீன ராசியினருக்கு இந்த ஜூன் மாதம் நிதானமாகவும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகும். தொழில் ரீதியாக சில பின்னடைவுகள் அல்லது மேலதிகாரிகளின் அதிருப்தியை சந்திக்க நேரிடலாம். எனினும் சுக்கிரனின் அருளால் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். பங்குச்சந்தை அல்லது ஊக வணிக முதலீடுகள் இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத கை கொடுக்கும். தொழில் வேலையில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது கவனமாக இருக்கவும். உங்கள் மீதான அதிருப்தி உருவாக வாய்ப்புள்ளது. தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் போட்டிகள் வரலாம் என்பதால் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கல்வி
கற்றல் திறன்கள் இந்த மாதம் சற்று மந்தமாக இருக்கும். பாடங்களை மீண்டும் மீண்டும் படித்தால் மட்டுமே மனதில் பதியும். பொறுமையுடன் திட்டமிட்டு படித்தால் தேர்வுகளில் தோல்வியை தவிர்க்கலாம். குடும்பம். தேவையற்ற மற்றும் வீண் உரையாடல்கள் குடும்ப வாழ்க்கையில் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தக்கவைக்க உதவும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். காதல் மற்றும் திருமணம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் காதல் உறவில் முன்பை விட அதிக மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். துணையுடன் சுற்றுலா செல்லும் யோகம் உண்டு. திருமண வாழ்வில் நெருக்கம் கூடும். நிதி. பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகள் மூலம் ஓரளவு வருமானம் வர வாய்ப்புள்ளது. ராகுவின் 12ஆம் இடத்து நிலையால் தவிர்க்க முடியாத சில கடன்கள் வாங்க வேண்டிய சூழலும் மருத்துவ செலவுகளும் வரலாம். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இது நேர்மறை ஆற்றலை தரும். அதிர்ஷ்ட எண் 3. இது குருவின் ஆசியை பெற்றுத்தரும். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பிரதோஷ கால வழிபாடு அனைத்து சிக்கல்களையும் தீர்க்கும். பரிகாரம். தினமும் 21 முறை ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லவும். வியாழக்கிழமை ராகவேந்திரர் வழிபாடு செய்வது மன தைரியத்தை அளிக்கும்.